கோவை மாநகரில் பொன்னைராஜபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அழகு குத்தி மற்றும் வேல் சாற்றி என்று மிகவும் சிறப்பாக இந்த திருவிழாவானது உற்சாகமாகவும் அதே நேரத்தில் மயிர்குச்செறிய வகையிலே கத்தி குத்துதல் மற்றும் அழகு குத்துதல் என்ற வகையிலே திருவிழாவில் பக்தி ஸ்ரத்தையோடு பக்தர்களும் அதே நேரத்தில் பூவோடு கரகம் என்று விழா பக்தர்கள் புடைசூழ மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையிலே இதோ இங்கே கத்தி குத்தக்கூடிய நிகழ்வுகளை தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இரு பக்தர்கள் தங்களுடைய முதுகு முழுவதும் கத்தியை குத்திக்கொண்டு ஊர்வலத்திலே தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்தும் வகையிலே அம்மனை வழிபட்டு ஆட்டம் பாட்டங்களோடு தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தினார்கள். இதோ இங்கே மயிர் குச்செறியக்கூடிய வகையிலே உடலின் முதுகு பகுதி முழுவதும் கத்தியால் குத்தி நிரப்பப்படுகிறது. இருவர் இவ்வாறாக இங்கே கத்தி குத்தில் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தினார்கள். ஒருவர் 10 கத்திகளை தன்னுடைய முதுகில் தாங்க, மற்றொருவர் 8 கத்திகளை தன்னுடைய முதுகில் தாங்க என்று இருவர் கத்தி முதுகு முழுவதும் ஏற்றுக்கொண்டு அன்னையினுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி விரும்பி தங்களுடைய வழிபாட்டை செலுத்தினார்கள். அதே நேரத்திலே கரகம் அம்மன் கரகத்திலே அலங்கரிக்கப்பட்டு அம்மையும் அப்பனுமாக இங்கே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இவ்வாறாக 24ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா அருள்மிகு ஸ்ரீ முனியப்பன் சுவாமியோடு இணைந்து அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் திருக்கோவிலிலே மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்படியாக மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த திருவிழா காட்சிகளைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்.
ஆர்கே வாய்ஸ் நேயர்களே, அன்னையினுடைய முழுமையான அருளை, ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனினுடைய முழுமையான அருளை இந்த சித்திரை திருவிழாவிலே 24ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா காட்சிகளை நீங்கள் தற்பொழுது கண்டு கொண்டு இருக்கின்றீர்கள். அன்னையினுடைய அருள் பரிபூரணமாக நிறையக்கூடிய வகையிலே இந்த விழா காட்சிகள் உங்களுக்காக இங்கே ஒளிபரப்பப்படுகின்றது. அன்னையினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு முழுமையாக நிறைவதாக அன்னையை பிரார்த்தனை செய்கின்றோம். அன்னை இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கக்கூடிய அனைவருடைய வீட்டிலும் கொலுவிருந்து நீங்கள் வேண்டுகின்றவற்றையெல்லாம் அள்ளித் தருபவளாக இருந்து உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் தர வேண்டுமாய் அன்னை ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனையும் முனியப்பன் சுவாமியையும் நாம் பாதார விந்தங்களில் பணிந்து வழிபாடு செய்கின்றோம். அன்னையினுடைய பரிபூரண அருள் நாம் அனைவருக்கும் அமைவதாக, காவல் தெய்வமாக இருந்து நம்ம எல்லாம் காக்கும் தெய்வமாக முனியப்ப சுவாமி இருந்து நம்மளை காத்திடுவாராக. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி.